தாமினிமா. ராமு, இங்கதான் இருக்கீங்களா? ஜீவா பாத்தியா? எப்படி இருக்கா? ஜீவாமா நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையும் நல்லா இருக்கு. ஜீவாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா? எப்ப ராமு? போன வாரம் தாமா. வைத்தியர் மூலமா தகவல் தெரிஞ்சு போய் பார்த்துட்டு வர்றேன். கடவுளே, எனக்கு தான் அந்த பாக்கியம் கொடுக்கல. ஆனா என் தங்கச்சிக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டேன். எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சு. எனக்கு அது போதும். ராமு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜீவாவுக்கு குழந்தை பிறந்த விஷயம் அந்த மிருகத்துக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவ மேல இருக்கிற ஆத்திரத்துல அவளையும் அந்த குழந்தையையும் கொன்னுடுவா. அதனால தயவு செஞ்சு அவங்களை வேற ஊருக்கு போக சொல்லு. இல்லம்மா, இல்ல, நிச்சயம் அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்காதுமா. இல்ல ராமு, ஜீவா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அந்த ஆளால அதை தாங்கிக்க முடியாம நாளுக்கு நாள் வெறித்தனமா நடந்துட்டு இருக்கா. அது எனக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன். அம்மா, நான் அவங்க கிட்ட போய் சொல்றதை விட நீங்க நேர்ல போய் சொன்னீங்கன்னா ஜீவாமாவையும் குழந்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை சொல்லி அவங்களை காப்பாத்தின மாதிரியும் இருக்கும். அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? அம்மா அம்மா, ஏம்மா தயங்குறீங்க? உங்களுக்கு பாதுகாப்பா நான் கூட வர்றேன். நீங்க கவலையா படாதீங்க. அந்த தடி பசங்க வந்தாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். புடிங்கடா இவனை. ஏண்டி, இப்பதாண்டி எனக்கு விஷயம் புரியுது. கூட இருந்து எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்க, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க. கோய் பாத்னா என்ன மிருகம் நான் சொன்ன? ஆமாண்டி, நான் மிருகம் தான். கடிச்சு கொதறுவேன். ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையுற? உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் நிம்மதியே போச்சு. என் வாழ்க்கையை சீரழிச்சதும் இல்லாம அவ வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தேன். அதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அதனால நான் தான் அவளை இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க வச்சேன். இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவளை அவ குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத. உன்னை இதுக்கு மேலையும் உயிரோட விட்டா என்னையே நீ சுடுகாட்டு காமிச்சிடுவ. நாம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாங்க. என்ன சொல்ற ஜீவா? நாம இங்க யாருக்காக வாழறோம்? எனக்கு இங்க கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லைங்க. எங்கேயாவது போயிடலாங்க. நானும் அப்படித்தான் முடிவெடுத்திருக்கேன் ஜீவா. என் உயிர் நண்பன் மதன் ஒருத்தன் மெட்ராஸ்ல இருக்கான். அவனை போய் பார்த்தா எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுப்பான். நமக்கு கூடிய சீக்கிரம் இங்க போயிடலாம். முதலாளி, என்ன வேலை இந்த நேரத்துல? என்ன விஷயம்? பெரியவர் உடம்பு சரியில்லாம ஒரு வாரமா படுத்த படுக்கையா இருக்காருங்க. காலையில இருந்து உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஒரு தடவை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. என்ன யோசிக்கிறீங்க? போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல ஜீவா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆனந்த், என் உடம்பு கொண்டு இல்லடா, மனசுதான் சரியில்லை. நீ செய்த காரியத்தை பார்த்துட்டு அன்னைக்கு நான் உன்னை கோவிச்சிட்டேன்னு என்ன பார்க்க கூட வராம இருந்துட்டு இல்ல. அவ்வளவு பிடிவாதமாடா உனக்கு? நான் உங்க பேரன் தானே தாத்தா.
ஜெய், இனிமேலும் உன்னை பிரிஞ்சு என்னால தனியா இருக்க முடியாதுடா, உயிரோடே இருக்க முடியாது. அதனால உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கேயே வந்துடுறா. என்னடா யோசனை பண்ற? ஒண்ணு இல்ல. மாமா மாமா மாமா, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம். இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க மாமா. என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ஒண்ணு செஞ்சிடாதீங்க மாமா. மாமா कोई बात नहीं, कोई बात नहीं. முதலாளி, 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 பாவம் அந்த குழந்தைய ஜீவாமாவை விட்டுருங்க. வேணாம் முதலாளி, வேணாம் முதலாளி. வேணாம் முதலாளி. டேய், என்னங்கடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? குத்தி கொல்லுங்கடா. கொளுத்துங்கடா. ஜீவா, ஜீவா,
ஆனந்தனுடைய மனைவியை தர்மாவை அவனுடைய ஆட்களையும் எரிச்சு கொன்னுட்டாங்க. அந்த ஆத்திரத்துல ஆனந்த் தர்மாவையும் அவனுடைய ஆட்களையும் அதே மாதிரி எரிச்சு கொன்னு பழி வாங்கினான். ஆனா அதுக்காக ஆனந்துக்கு கோர்ட்ல 7 வருஷம் தண்டனை கிடைச்சது. நான் அவனை ஜெயில அடிக்கடி போய் பார்த்தேன். அவன் ஆசைப்படியே அவனுடைய குழந்தையை மெட்ராஸ்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சேன். தான் ஒரு குற்றவாளி ஜெயில இருந்தவன்றது எந்த சூழ்நிலையிலும் தான் குழந்தைக்கு தெரியக்கூடாது. அதனால நான் தான் அந்த குழந்தைக்கு தகப்பன்றது என் மகளுக்கு என்னைக்குமே நீங்க சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான். அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி திடீர்னு நெஞ்சு வலி வந்து துடிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடியே அவனுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வந்திருக்கு. ஆனா அவன் அதை யாருக்குமே சொல்லாம மறைச்சிட்டான். அவனுக்கு அப்படி ஏற்பட காரணமே தர்மாவுக்கும் அவனுக்கு நடந்த மோதல்ல ஆனந்த் நெஞ்சில பலமா அடி விழுந்திருக்கு. ஜெயில விட்டு வெளியே வந்த உடனே என்ன நினைச்சானோ தெரியல, உன்னை பார்க்க மெட்ராஸ் போறேன்னு சொல்லி புறப்பட்டான். அவன் இருக்கிற நிலைமையில வேண்டாண்டான்னு தடுத்த. அப்போ ஒன்னு அவன் குழந்தைக்கு அப்பாவாக்கி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றேன்னு பிடிவாதமா புறப்பட்டான். அவன் விருப்பத்துக்கு நானும் சம்மதிச்சு உங்ககிட்ட அனுப்பி வச்சேன். நேற்று ராத்திரி திடீர்னு எனக்கு போன் செய்து அவசரமா புறப்பட்டு வாங்கன்னு சொன்னான். நானும் புறப்பட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தான் வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவத்தையுமே உங்ககிட்ட சொல்லலன்னு தெரியுது. அது காரணம் என்னன்னு எனக்கு புரியலப்பா. இப்போ அநேகமா அவன் மகளை பார்க்கத்தான் அவன் போயிருக்கணும். நேரம் ஹாஸ்டலுக்கு வண்டியை